ஆட்சியில் பங்கு கொடுக்குற கூட்டணியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்காயா? ஆட்சியில் பங்கு கொடுக்குற கூட்டணியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்காயா? கூட்டணி தொடர்பா நீங்க மாவட்ட செயலாளர்கிட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி வர்றீங்க. கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா ஆட்சியில நீங்க பங்கு கேட்பீங்களா? நாங்கள் இங்கே பங்கு கேட்க மாட்டோம், அமெரிக்காவில் தான் கேட்போம். இந்தியாவில் கேட்கல, இந்தியா எங்களுக்கு பிடிக்க மாட்டோம். ஆனால் அமெரிக்கா அதிபர் நம்பி கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஆட்சியில் பங்கு கொடுக்குற கூட்டணியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்காயா? ஆட்சியில் பங்கு கொடுக்குற கூட்டணியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்காயா? ஆட்சியில் பங்கு கேட்கணுன்ற ஒரு காலத்தில் ஆட்சியில் பங்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன கலைஞர் இருக்கும்போது அது ஒரு காலம். 5 வருஷம் நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கலைஞருக்கு கொடுத்தோம். காங்கிரஸ்காரர்கள் காங்கிரஸ் கூட்டணி அதில் இருந்தாங்க. காங்கிரஸுக்கு ஆட்சியில் பங்கு கேட்கணும்னு விருப்பம். ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை. எந்த நிபந்தனையும் இல்லாமல் 5 வருடம் கலைஞர் ஆட்சியை ஆதரிப்போம் என்று சொல்லி அதே மாதிரி ஆதரித்தேன். குறைந்தபட்ச செயல் திட்டம் ஏதாவது வலியுறுத்துவீங்க கூட்டணியில்? குறைந்தபட்ச செயல் திட்டம் குறைந்தபட்ச செயல் திட்டம் நாட்டின் வளர்ச்சிக்கு கூட்டணியை முடிவாகலையே. இப்போ குறைந்தபட்ச செயல் திட்டம் இப்போ என்ன சொல்றது? ஐயா, பாமகனா உங்க ஃபேஸ் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. இங்க இருக்கிற எல்லாருமே பாமகனா ராமதாஸ் ஐயன் தான் சொல்றாங்க. ஆனா உங்களை மீறி எதுக்கு எடப்பாடி பழனிசாமி அன்புமணி அழைச்சாரு? அது உங்களுக்கு வருத்தமா? அதான் எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்களா? எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்களா? இல்ல இதுக்கு பிறகும் எடப்பாடி கூட நீங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கா? ஒன்று தொடுங்க. இபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரனை சேர்க்க மாட்டேன்னு என்று சொல்லியிருந்தாங்க. நேற்று நைட்டு டெல்லியில போய் அமித்ஷாவை பார்த்த பிறகு இன்று பாஜக அதிமுக கூட்டணியில டிடிவி தினகரனை சேர்த்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்ற மாதிரி பாருங்க. தமிழ்நாட்டினுடைய அந்த கூட்டணி கணக்குகளை டெல்லி நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படியே நான் பாக்குறேன். உங்க கண் கொண்டு பாருங்க. அதாவது தமிழ்நாட்டுடைய கூட்டணி கணக்குகளை டெல்லிக்கு போய் வந்து தீர்மானிக்கிறது எப்படியா பாக்குறீங்க? டெல்லிக்கு போய் வந்து தான் கூட்டணி தீர்மானிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. டெல்லிக்கு போய் வந்து தான் கூட்டணியை தீர்மானிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டுடைய அரசியல் எப்படியா பார்க்குறீங்க? அரசியலில் எது வேணாலும் எப்போ வேணாலும் யார் வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம். எந்த கட்சி எது வேணாலும் செய்யலாம். இதெல்லாம் அரசியல் சகஜமாக போச்சு. அதை பற்றி கருத்து சொல்லுவது தவறு. அதுக்கு நீங்கள் கேட்குற கருத்து என்னால் சொல்ல முடியாது. உங்களுக்கு நீண்ட அனுபவம் இருக்குது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 4 ஆண்டுகால மு.க. ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருக்குது? ஸ்டாலினுடைய ஆட்சி நல்லதாக இருக்குது. நல்லதான். ஐயா, கூட்டணி தொடர்பா யாரோட வைக்கலான்ட்டு மாவட்ட செயலாளர்கிட்ட நீங்க கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி வராங்க. இந்த கூட்டத்துல 10.5 உள்ள ஒதுக்கீடு கொடுப்பவர்களை வந்து நீங்க கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு மாவட்ட செயலாளர் ஒரு கருத்துக்களை முன் வச்சதாக ஒரு தகவல் வருது. அது உண்மைதானா? ஐயாவுக்கு அந்த எண்ணம் இருக்குதா? 20 கருத்துக்களை சொன்னாங்க மாவட்ட செயலாளர். 20 கருத்துக்கள். அதில் அது ஒரு கருத்து. நீங்கள் சொல்கிற கருத்து ஒன்று, 20ல் 1. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.